தற்போது நம்மோடு பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் இப்ப தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியதா இருக்கு? அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏற்கனவே போட்ட பல எஃப்ஐஆர்கள் அடிப்படையில், டிபிஎஸ்சி போட்ட எஃப்ஐஆர்கள் அடிப்படையில், ஸ்டேட் ஏஜென்சி போட்ட எஃப்ஐஆர்கள் அடிப்படையில் தான் உள்ள நுழைஞ்சு மணி லாண்டரிங் ஆக்ட் போன்ற விஷயங்கள்ல சோதனை நடத்தினாங்க. அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, டாஸ்மாக சோதனை நடத்தும் போது முறைப்படி அவங்க சோதனை நடத்தல, பெண்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பல, இந்த மாதிரியான ஸ்டாஃப் எல்லாம் ராத்திரி முழுக்க ஆபீஸ்ல உட்கார வச்சுட்டாங்க. ஸோ முறைப்படி அந்த விதிப்படி அவங்க நடத்தல. அதனால டாஸ்மாக்ல நடத்துறது செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையா இருக்கு. டாஸ்மாக்ல ஊழல் நடந்தா அதை பத்தி விசாரிக்கிறதோ அதை பத்தி மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ என்போர்ஸ்மெண்ட்டுக்கு முழு உரிமை இருக்காது, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இந்த ஹோல் மேட்டர்ல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல 2017 2019 21 போட்ட எஃப்ஐஆர் மேல உள்ள நடவடிக்கை எடுத்திருக்காங்க இடி. ஆனால் அந்த சமயத்துல பொறுப்புல இருந்த மதுவிலக்கு மந்திரிகளோ அந்த அதிகாரிகளோ அந்த சமயத்துல டாஸ்மாக்ல எக்ஸஸா கணக்குல வராத பணம் நிறைய கைப்பற்றப்பட்டது. அந்த பணம் எங்க போச்சு, யாருக்கு போச்சு, அதை விசாரணை எதுவும் இல்லாம இப்ப இருக்கிற டாஸ்மாக் அதிகாரிகள், இப்ப இருக்கிற செந்தில் பாலாஜி அவருடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் அவங்க வீட்டுல மட்டும் ரைடு பண்ணாங்க. அப்ப ஊழலை பற்றி நடவடிக்கை எடுக்கும் போது டாஸ்மாக் நடவடிக்கை இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன் சார்.